ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் தோரன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான ஒரு தோரன். அதுதான் பப்பாளிக்காய் தோரன். இந்த பப்பாளிக்காய் தோரൻ്റെ கூட நல்ல ஒரு கட்டி சம்மந்தி இருந்தால் நல்ல சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அந்த வீடியோ நான் முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தது. லிங்க் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த தோரன் தயார் பண்ணுறதுக்காக ஒரு பப்பாளிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா இதே மாதிரி பொடி பொடியாய் நறுக்கி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு கப்பு தேங்காய், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம், இதே மாதிரி காந்தாரி மிளகாய் தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்கலாம். காந்தாரி மிளகு நல்ல காரமான மிளகு தான். இது கேரளாவில் ஒரு ஸ்பெஷல் மிளகு தான். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்ல காரம் தான். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தோரன் செய்யும்போது இப்போ இது நமக்கு மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு ஒன்று க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். மிக்சியோட ஜார்லேக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதே மாதிரி சீரகம், பூண்டு எல்லாமே சேர்த்து நமக்கு ஒன்று க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காயும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரே ஒரு ரவுண்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இன்னொரு கடாயிலேக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா அதிலேக்கு வரமிளகாய் சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்க்கலாம். பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தா பப்பாளிக்காய் இதிலேக்கு சேர்த்து நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இந்த தேங்காய் கூட்டிൻ്റെ பச்சை வாசம் ஒன்றும் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கலரி விட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பப்பாளிக்காய் பொடியாய் நறுக்கியது சேர்க்கணும். அதையே சேர்த்தியதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நான் ஊற்றுறதில்ல. தேவையான உப்பு தான் இந்த டைமில் நம்ம சேர்க்கணும். நான் உப்பு தண்ணி தான் சேர்க்கறது. தேவையான உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது வேக வச்சு எடுக்கணும். இடையில் மூடி திறந்து நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. பப்பாளிக்காய் வச்சு நமக்கு தோரன் மட்டுமல்ல, ஊறுகாய், அதே மாதிரி குழம்பு, எரிசேரி எல்லாமே செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தோரன் நம்ம சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லஞ்சுக்கு நம்ம லஞ்சு பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியான ஒரு தோரன் தான் இது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்தி இருக்குது. இப்போ உப்பும் சேர்த்தி கரெக்டாக நம்ம இதே மாதிரி நல்லா கலரி விட்டு தண்ணி எல்லாமே வற்றிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீமில் நின்று தான் இந்த பப்பாளிக்காய் நல்லா வெந்து வரும். நம்ம தண்ணி ஒன்றும் இதிலேக்கு ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் பப்பாளிக்காய் தோரன் ரெடி ஆயிருக்கு. பச்சை பப்பாளிக்காய் கிடைக்கும்போது ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சுருந்தால் மறுபடியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க.